கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் மற்றும் நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் காலியாக இருக்கக்கூடிய பல்வேறு காலி பணியிடங்களை வந்து ஒப்பந்த அடிப்படையில் நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை மாவட்ட நலவாழ்வு சங்கம் கோயம்புத்தூர் மாவட்டம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கான அப்ளிகேஷன் அனுப்புவதற்கான கடைசி நாள் 8/8/2025 மாலை 5 மணி. சரிங்களா? என்னென்ன பணியிடங்களும் எவ்வளவு எலிஜிபிள், எவ்வளவு வேக்கன்சி, யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 6 வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ இன் ஃபார்மசி டி ஃபார்ம் அல்லது பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி பி ஃபார்ம் இல்லைனா ஃபார்ம் டி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட் எலிஜிபிள். 15,000 ரூபாய் சேலரி, 35 வயது அல்லது அதற்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். லேப் டெக்னீஷியன் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் மினிமம் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். எம்எல்டி கோர்ஸ் 1 இயர் கோர்ஸ் வந்து முடித்திருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி நல்ல உடல் அமைப்பு இருக்கக்கூடிய கேண்டிடேட், நல்ல குட் விஷன் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். 13,000 ரூபாய் சேலரி, 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி டிஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். நர்சிங் கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட் எலிஜிபிள். 18,000 ரூபாய் சேலரி, 50 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். இதில் இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா டெம்பரரி போஸ்ட்டு, பர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சால்டேட் பேயில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் பேசிஸ் போஸ்ட்டு. அதே மாதிரி ஒரு அண்டர்டேக்கிங் நீங்கள் கொடுத்துட்டு தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கான அட்ரஸ் வந்து உறுப்பினர் செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட சுகாதார அலுவலகம், 219 ரேஸ் கோர்ஸ் ரோடு, கோயம்புத்தூர் 18 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். அப்ளிகேஷனை வந்து நேர்லையோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் அனுப்பலாம். coimbatore.nic.in வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும். அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணணும். சரிங்களா? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட், அப்ளிகேஷன் கூட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 2 நீங்கள் வந்து அதற்கு கூட அட்டாச் பண்ணி அனுப்பணும். அதே மாதிரி மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃப், டிகிரி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் என்க்ளோஸ் பண்ணணும். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ரெசிடென்சி ப்ரூஃப், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? இதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. இதில் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. உங்களுடைய பெயர், நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய தந்தை அல்லது கணவருடைய பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, 10th மார்க் ஷீட் நம்பரு, 12th மார்க் ஷீட் நம்பரு, அதே மாதிரி என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதற்கான ப்ரூஃப் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். ஆதார் கார்டு நம்பரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுடைய நம்பரு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அட்ரஸ்ஸு. சரிங்களா? அதே மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி மென்ஷன் பண்ணிக்கோங்க, சைன் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.